தன் நிலை மறந்து தனிநபர் விமர்சனங்களை தன் இயலாமையின் ஆற்றாமையின் வெளிப்பாடாக கருத்து தெரிவித்திருப்பதை யாரும் பொருட்படுத்தவில்லை. பொது நலன் மறந்து, மக்கள் நலன் மறந்து, தொண்டர் நலன் மறந்து தன்னுடைய சுயநலத்தின் மொத்த உருவமாக நேற்று தஞ்சாவூரிலே கருத்து சொல்லியிருக்கிறார் கருத்து கந்தசாமி. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் வர வேண்டும், யார் வரக்கூடாது என்பது தாய் தமிழ்நாட்டு மக்கள்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டுமே தவிர, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதுதான் ஜனநாயகமே தவிர, மக்களால் தொண்டர்களால் ஒட்டுமொத்த இந்த தாய் தமிழ்நாட்டு வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட தனி நபரின் விருப்பம் எந்நாளும் மக்களிடத்திலே பிரதிபலிக்காது. இதுதான் நம்முடைய கடந்த கால வரலாறு. இன்றைக்கு காழ்ப்புணர்ச்சியால் கண்ணை மூடிக்கொண்டு கருத்து சொல்லுகிற கந்தசாமிகளுக்கெல்லாம் அந்த வரலாறை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வரலாறு சாதனை வரலாறு, சரித்திர வரலாறு என்று நான் சொல்லவில்லை. இது மக்களுக்கான வரலாறை உருவாக்கி தந்தவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாகை சூடி இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவினுடைய ஆட்சியை, மக்கள் ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வார். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், எந்த காழ்ப்புணர்ச்சியும் வேண்டாம், எந்த கவலையும் வேண்டாம். ஆகவே நாம் இப்போது இது குறித்து பேசுவதற்கு காரணம், இப்போதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உண்மையான விசுவாச தொண்டர்களும், இந்த தாய் தமிழ்நாட்டினுடைய மக்களும், எங்கள் உயிரிலும் மேலான வாக்காளர்களும் இவரின் உண்மை முகத்தை புரிந்து கொண்டு இந்த கருத்து கந்தசாமியினுடைய கண்ணை மூடி கருத்து சொல்லுகிற இந்த நிலையை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய எதிர்கால அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டும். இதுவரை அவரை தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம் அவரை விட்டு விலகி சென்று கொண்டு விட்டிருக்கிறார்கள். இதுவரை அவரை முழுமையாக புரிந்து கொண்டவரெல்லாம் அவரை விட்டு விலகிவிட்டார்கள். புரிந்து கொண்டு இருப்பவர்களெல்லாம் விலகி கொண்டே இருக்கிறார்கள். புரியாதவர்களும் உடனடியாக புரிந்து கொண்டு இனிமேலும் காலம் தாத்தாமல் அவரை விட்டு விலகி அவரைனுடைய சுயநலத்தை புரிந்து கொண்டு, பொதுநலம் மறந்த சுயநல தலைவர்கள் நமக்கு சரியான அரசியல் பாதையை வகுத்து கொடுக்க முடியாது. எடப்பாடியார் தலைமையிலே மீண்டும் மக்களாட்சி மலர செய்ய நாம் இன்றைக்கு சூளுரை ஏற்க வேண்டும். இன்னும் பல பேர் இவரை எப்போது விட்டு ஓடிவிடலாம் என்று சுபமுகூர்த்தம் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு இவரிடத்தில் ஏதேனும் பதில் இருக்கிறதா? ஆகவே இவரை நம்பி போனவர்களுக்கெல்லாம் இவர் கொடுக்கிற பரிசு, இவருடைய வழி தொடர்பவர்களுக்கெல்லாம், இவர் தலைமை ஏற்று வழி நடப்பவர்களுக்கெல்லாம் இவர் கொடுத்து கொண்டே இருக்கிற பரிசு அரசியல் அனாதை என்கிற பரிசு தான் இவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு பல பேரை அரசியல் அனாதைகளாக ஆக்கிய பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கிற மரியாதைக்குரிய கருத்து கந்தசாமி அவர்கள் தஞ்சாவூரிலே சொல்லியிருக்கிற அந்த கருத்து என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. அமமுக தொண்டர்களை அரசியல் அனாதையாக்கி விடுவார் டிடிவி தினகரன். ஆகவே எங்கள் பக்கம் வாருங்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது குறித்து பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக காணலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.